ட்ரம்ப் சொன்னதை செய்துட்டாரா? ஈரானில் உண்மையிலேயே குண்டுகள் விழுந்ததா? மூன்றாம் உலகப் போர் தொடங்கிவிட்டதா? உலகமே திக் திக் என காத்திருந்த அந்த பதற்றமான தருணம் இப்போது வெடித்து சிதறியிருக்கிறதா? அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று டெக்சாஸில் வைத்து விடுத்த கடும் எச்சரிக்கை. சில நேரம் அடித்துத்தான் ஆக வேண்டும். அந்த வார்த்தைகள் வெறும் அரசியல் பேச்சா அல்லது இராணுவ நடவடிக்கைக்கான முன்னோட்டமா? தாக்குதல் தொடங்கியது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் ஆரம்பித்துவிட்டதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. அதாவது எதிரி தாக்குவதற்கு முன்பே முன்னெச்சரிக்கை தாக்குதல். மேஜர் காம்பேட் ஆபரேஷன்ஸ் ஆரம்பித்து விட்டோம் என ட்ரம்ப் வீடியோ செய்தியில் தெரிவித்துள்ளார் என்ற தகவல்கள் பரவி வருகின்றன. இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் இது இஸ்ரேலுக்கான அச்சுறுத்தலை ஒழிக்கும் அதிரடி நடவடிக்கை என்று கூறியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தெஹ்ரானில் வெடித்த குண்டுகள். ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் மீது அதிகாலை வான்தாக்குதல் நடந்ததாக கூறப்படுகிறது. புகை மூட்டத்தில் மூழ்கிய நகரம், சைரன் சத்தங்கள், பயந்து ஓடும் மக்கள். இந்த தாக்குதலின் முக்கிய இலக்கு ஈரானின் உயர் தலைவர் அலி கமேனயி அருகிலுள்ள இராணுவம் மற்றும் அரசு கட்டிடங்கள் என தகவல்கள் கசிகின்றன. இது உண்மையா அல்லது தகவல் போர் ஒரு பகுதியாக வெளியான செய்தியா? இஸ்ரேலில் 48 மணி நேர அவசர நிலை. தாக்குதலுக்குப் பிறகு இஸ்ரேல் முழுவதும் 48 மணி நேர அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வான்வழி மூடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு சைரன்கள் ஒலிக்கின்றன. மக்கள் பாம் ஷெல்டர்களில் தஞ்சமடையும்படி எச்சரிக்கை. ஈரான் எந்த நேரத்திலும் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் மூலம் பதிலடி கொடுக்கலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. இது உலகப் போரா? இந்த மோதல் வெறும் இரு நாடுகளுக்கிடையிலான இராணுவ மோதலா அல்லது பெரும் கூட்டணி போராக மாறுமா? சைனா ஏற்கனவே தனது மக்களை அப்பகுதியிலிருந்து வெளியேறச் சொன்னதாக தகவல்கள் உள்ளன. மேலும் ஈரானின் ஆதரவு அமைப்புகளான ஹெஸ்புல்லா, ஹூதி இயக்கம் இவை அனைத்தும் செயல்பட்டால் இந்த மோதல் மிடில் ஈஸ்ட் எல்லையை தாண்டி பரவ வாய்ப்பு உண்டு. உலக பொருளாதார தாக்கம். இந்த போர் நீண்டால் எண்ணெய் விலை விண்ணில் ஏறும், பங்கு சந்தைகள் சரியும், உலக பொருளாதாரம் மீண்டும் அதிர்ச்சியடையும். அடுத்த 24 மணி நேரம். அடுத்த 24 மணி நேரம் மிக முக்கியம். ஈரான் பதிலடி கொடுத்தால் இது முழுமையான பிராந்திய போராக மாறலாம். அமெரிக்கா மேலும் இராணுவத்தை அனுப்பினால் நேட்டோ நாடுகள் இழுக்கப்படலாம். இது உண்மையிலேயே மூன்றாம் உலகப் போரின் தொடக்கமா அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட இராணுவ நடவடிக்கையா? நண்பர்களே, இந்த நிலைமை பற்றி உங்கள் கருத்து என்ன? இது ஈரானின் வீழ்ச்சியின் ஆரம்பமா அல்லது அமெரிக்காவுக்கு எதிரான பெரிய கூட்டணியின் எழுச்சியா? உங்கள் ஆழ்ந்த கருத்துக்களை கீழே கமெண்ட் பகுதியில் பதிவு செய்யுங்கள். இந்த மாதிரி உலக அரசியல் பகுப்பாய்வுகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. Stay informed, stay alert.